வணக்கம் மாணவ செல்வங்களே! அட்டைகளில் உள்ள சிக்கல்களைப் பற்றி நீங்கள் முன்பு அறிந்திருப்பீர்கள். இன்று இந்த பகுதியில் நாம் நிகழ்தகவு நிகழ்வுகளின் வகைகளை பார்க்கப் போகிறோம். நிகழ்தகவு நிகழ்வுகளின் வகைகள் நிச்சயமற்ற தன்மையின் பல்வேறு அம்சங்களை சில விளைவுகளிலிருந்து சாத்தியமற்றவை வரை ஒன்றாக நிகழ முடியாத நிகழ்வுகள் முதல் ஒன்றையொன்று சார்ந்திருக்கும் நிகழ்வுகள் வரை மாதிரி மற்றும் பகுப்பாய்வு செய்ய உதவும் கருவிகள் ஆகும். நிகழ்தகவுகளை கணக்கிடுவதற்கும் முடிவுகளை எடுப்பதற்கும் நிதி, புள்ளியியல் மற்றும் முடிவெடுக்கும் அறிவியல் போன்ற பல்வேறு நிஜ உலக பயன்பாடுகளில் அபாயங்களை குறைப்பதற்கும் அவை அவசியம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை படித்த பிறகு உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். சீரற்ற சோதனைகளில் நிகழ்வுகளின் வகைகளை வரையறுத்து விவரிக்கவும், சார்பு மற்றும் சுயாதீனமான நிகழ்வுகளை புரிந்து கொள்வீர்கள். நிகழ்வுகளின் அடிப்படையில் சிக்கல்களை வேறுபடுத்துவீர்கள். முக்கிய வார்த்தைகள்: நிகழ்வுகள், சீரற்ற சோதனைகள், நிகழ்தகவு, நிச்சயமான நிகழ்வுகள், சாத்தியமற்ற நிகழ்வுகள், பரஸ்பர பிரத்யோக நிகழ்வுகள், முழுமையான நிகழ்வுகள், நிரப்பு நிகழ்வுகள், சுயாதீன நிகழ்வுகள், சார்ந்த நிகழ்வுகள். மாணவர்களே, நிகழ்தகவு நிகழ்வுகளின் வகைகளை கற்றுக்கொள்வோம். நிகழ்தகவு நிகழ்வுகளின் வகைகள்: நிச்சயமான நிகழ்வுகள், சாத்தியமற்ற நிகழ்வுகள், பரஸ்பர பிரத்யோக நிகழ்வுகள், முழுமையான நிகழ்வுகள், நிரப்பு நிகழ்வுகள். சுயாதீனமான மற்றும் சார்பு நிகழ்வுகள். இப்போது ஒவ்வொரு நிகழ்வையும் விரிவாக கற்றுக்கொள்வோம். 9ஆம் வகுப்பில் உறுதியான மற்றும் சாத்தியமற்ற நிகழ்வுகளை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். மீண்டும் அவற்றை நினைவுபடுத்துவோம். நிச்சயமான நிகழ்வு நிகழும் என்று உத்தரவாதம் அளிக்கப்படும் நிகழ்வு உறுதியான அல்லது குறிப்பிட்ட நிகழ்வு எனப்படும். உறுதியான நிகழ்வின் நிகழ்தகவு. எடுத்துக்காட்டு: நியாயமான நாணயத்தை புரட்டுவது மற்றும் தலை அல்லது வாள்களை பெற்று பகடையை உருட்டி 1 முதல் 6 வரையிலான எண்ணை பெறுதல். சாத்தியமற்ற நிகழ்வு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிகழாத நிகழ்வு சாத்தியமற்ற நிகழ்வு என்று அழைக்கப்படுகிறது. சாத்தியமற்ற நிகழ்வின் நிகழ்தகவு 0 ஆகும். நியாயமான 6 பக்க பகடையை உருட்டுதல் மற்றும் 6 ஐ விட பெரிய எண்ணை பெறுதல் போன்ற எடுத்துக்காட்டு. இப்போது பரஸ்பரம் பிரத்யோகமான நிகழ்வுகள் என்ன என்பதை கற்றுக்கொள்வோம். பரஸ்பர பிரத்யோக நிகழ்வுகள். பரஸ்பர பிரத்யோக நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடக்க முடியாத நிகழ்வுகள். ஒரு பகடையில் இரட்டை படை மற்றும் இரட்டை எண்கள் ஒரு விளையாட்டில் வெற்றி மற்றும் தோல்வி அல்லது ஓடுவது மற்றும் நடப்பது ஆகியவை எடுத்துக்காட்டுகளில் அடங்கும். உதாரணமாக, நடைப்பயிற்சி மற்றும் ஓடுதல் ஆகிய 2 நிகழ்வுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நபர் ஒரே நேரத்தில் நடக்கவும் ஓடவும் முடியாது. கணித ரீதியாக இந்த 2 நிகழ்வுகளின் குறுக்குவெட்டு 0 ஆகும். முழுமையான நிகழ்வுகள் என்ன என்பதை இப்போது கற்றுக்கொள்வோம்.
முழுமையான நிகழ்வுகள். முழுமையான நிகழ்வுகள் என்பது ஒரு மாதிரி இடத்தில் நிகழ்வுகளின் தொகுப்பாகும். அவற்றில் ஒரு பரிசோதனையின் போது கட்டாயமாக நிகழும் அல்லது அனைத்து நிகழ்வுகளும் முழுமையான நிகழ்வுகள். அவற்றின் ஒன்றைய மாதிரி இடம் என்றால், உதாரணமாக, ஒரு நியாயமான நாணயத்தை தூக்கி எறியும்போது 2 சாத்தியமான விளைவுகள் உள்ளன: தலைகள் அல்லது கால்கள். எனவே இந்த 2 முடிவுகளும் முழுமையான நிகழ்வுகள். அவற்றில் ஒன்று நாணயத்தை புரட்டும்போது ஏற்படும். இப்போது பக்கவாட்டின் ஒரு உதாரணம் மூலம் முழுமையான நிகழ்வுகளை புரிந்து கொள்வோம். ஒரு பகடையை உருட்டுவதற்கான பரிசோதனை பார்ப்போம். இந்த பரிசோதனையின் மாதிரி இடம் அடைப்புக்குறி 1, 2, 3, 4, 5. இப்போது 3 நிகழ்வுகளை கருத்தில் கொள்வோம். நிகழ்வு அடைப்புக்குறி A1 ஈடு முதன்மை எண்ணை பெறுதல். நிகழ்வு அடைப்புக்குறி A2 ஈடு கூட்டு எண்ணை பெறுதல். நிகழ்வு அடைப்புக்குறி A3 ஈடு எண் 1 ஐ பெறுதல். இங்குள்ள படம் A1, A2, A3 போன்ற நிகழ்வுகளை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சோதனையின் மாதிரி இடத்தை உருவாக்கும். நிகழ்வின் முடிவுகள் A1 ஈடு அடைப்புக்குறி 2, 3, 5. நிகழ்வின் முடிவுகள் A2 ஈடு அடைப்புக்குறி 4, 6. நிகழ்வின் முடிவு A3 ஈடு அடைப்புக்குறி 1. இந்த அனைத்து நிகழ்வுகளின் ஒன்றியம் மாதிரி இடத்தை மீண்டும் உருவாக்குவதை இது குறிக்கிறது. எனவே இந்த 3 நிகழ்வுகளும் முழுமையான நிகழ்வுகள். நிரப்பு நிகழ்வுகள் என்ன என்பதை இப்போது கற்றுக்கொள்வோம். நிரப்பு நிகழ்வுகள் 2 நிகழ்வுகள் ஆகும். அதாவது ஒரு நிகழ்வு நிகழாமல் இருந்தால் மற்றொன்று மட்டுமே நிகழும். இரண்டு நிகழ்வுகள் நிரப்பு நிகழ்வுகளாக வகைப்படுத்துவதற்கு அவை ஒன்றை ஒன்று பிரத்யேகமாகவும் முழுமையானதாகவும் இருக்க வேண்டும். நிரப்பு நிகழ்வுகளின் நிகழ்தகவுகளின் கூட்டுத்தொகை 1க்கு சமமாக இருக்க வேண்டும். சரியாக 2 முடிவுகள் இருந்தால் மட்டுமே நிரப்பு நிகழ்வுகள் நடைபெற முடியும். P அடைப்புக்குறி A கூட்டல் P அடைப்புக்குறி A பார் ஈடு 1. ஒரு சிக்கலை பார்த்து இந்த கருத்தை தெளிவாக புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டு: ஒரு பெட்டியில் 3 சிவப்பு பளிங்குகள், 5 பச்சை பளிங்குகள் மற்றும் 8 வெள்ளை பளிங்குகள் உள்ளன. எடுக்கப்பட்ட பளிங்கு வெள்ளையாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? தீர்வு: நிரப்பு நிகழ்வுகளின் கருத்தை பயன்படுத்தி இந்த சிக்கலை தீர்ப்போம். நிகழ்வு அடைப்புக்குறி A ஈடு ஒரு வெள்ளை பளிங்கு தேர்வு. கொடுக்கப்பட்ட வெள்ளை பளிங்குகளின் எண்ணிக்கை 8. நிகழ்வு அடைப்புக்குறி A ஈடு ஒரு வெள்ளை பளிங்கு பெறுதல். P அடைப்புக்குறி A ஈடு வெள்ளை பளிங்குகளின் எண்ணிக்கை கீழ்க்கோடு பளிங்குகளின் மொத்த எண்ணிக்கை. P அடைப்புக்குறிக்குள் A ஈடு 8 கீழ்க்கோடு 16 ஈடு 1 கீழ்க்கோடு 2. நிகழ்வு அடைப்புக்குறி A பார் ஈடு ஒரு வெள்ளை பளிங்கு கிடைக்கவில்லை. நிரப்பு நிகழ்வுகளின் கருத்தை பயன்படுத்துவதன் மூலம் P அடைப்புக்குறி A பார் ஈடு 1 கழித்தல் P அடைப்புக்குறி A ஈடு 1 கழித்தல் 1 கீழ்க்கோடு 2
ஈடு 1 கீழ்க்கோடு 2 பதில் ஈடு 1 கீழ்க்கோடு 2 ஈடு 0.5. இப்போது நாம் சுதந்திரமான மற்றும் சார்பு நிகழ்வுகள் என்ன என்பதை கற்றுக்கொள்வோம். சுயாதீன நிகழ்வுகள். ஒரு நிகழ்வின் நிகழ்வு மற்றொன்றின் நிகழ்வை பாதிக்கவில்லை என்றால் இரண்டு நிகழ்வுகள் சுயாதீனமாக கருதப்படுகின்றன. உதாரணமாக, உங்களிடம் 2 6 பக்க பகடைகள் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். ஒரு சிவப்பு மற்றும் ஒரு நீலம். நீங்கள் இந்த பகடைகளை உருட்டும்போது ஒரு விளைவு மற்றொன்றின் முடிவை பொறுத்தது அல்ல. ஒவ்வொரு இறக்கும் அதன் 6 பக்கங்களிலும் இறக்குவதற்கு சமமான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் சிவப்பு டையை உருட்டி 3ஐ பெறுவீர்கள். இப்போது நீங்கள் நீல நிற டையை உருட்டும்போது 4ஐ பெறுவதற்கான வாய்ப்பு, உதாரணத்திற்கு 4ஐ பெறுவதற்கான வாய்ப்பு முன்பு இருந்ததைப் போலவே சிவப்பு நிற டையில் 3ஐ உருட்டினாலும் நீங்கள் என்ன உருட்டுகிறீர்கள்? ப்ளூ டையில் நீங்கள் சிவப்பு டையில் உருட்டியதில் இருந்து சுயாதீனமாக உள்ளது. இந்த நிகழ்வுகள் சுயாதீனமானவை ஏனெனில் ஒரு டை ரோலின் விளைவு மற்ற டை ரோலின் முடிவை பாதிக்காது அல்லது சார்ந்து இருக்காது. நீங்கள் ஒரு டையில் 3ஐ உருட்டினாலும் அல்லது 6ஐ உருட்டினாலும் மற்றொன்றின் நிகழ்தகவு ஒவ்வொரு ரோலுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். சார்ந்த நிகழ்வுகள். ஒரு நிகழ்வின் நிகழ்வு மற்ற நிகழ்வின் நிகழ்வை பாதித்தால் இரண்டு நிகழ்வுகள் சார்ந்ததாக கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டு, உங்களிடம் 52 அட்டைகள் உள்ளன. நீங்கள் ஒரு அட்டையை வரைகிறீர்கள். அதன் ஆஸ் ஆஃப் ஸ்பேஸ். இப்போது இரண்டாவது டிராவிற்கு நீங்கள் முதல் அட்டையை டெக்கில் வைக்கவில்லை. எனவே தளம் மாறிவிட்டது. இப்போது ஒரு குறைவான அட்டை உள்ளது. அது இனி 52 அட்டை டெக் இல்லை. இது 51 அட்டைகள் கொண்ட தளம். இது நிகழ்வுகளை சார்ந்ததாக ஆக்குகிறது ஏனெனில் முதல் டிராவின் விளைவு இரண்டாவது டிராவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது டிராவின் நிகழ்தகவு முதல் டிராவால் பாதிக்கப்படுகிறது. பாடத்தின் சுருக்கம். உறுதியான நிகழ்வின் நிகழ்தகவு 1. சாத்தியமற்ற நிகழ்வின் நிகழ்தகவு 0 ஆகும். பரஸ்பர பிரத்யோக நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடக்க முடியாத நிகழ்வுகள். முழுமையான நிகழ்வுகள் என்பது ஒரு மாதிரி இடத்தில் நிகழ்வுகளின் தொகுப்பாகும். அவற்றில் ஒன்று பரிசோதனையின் போது கட்டாயமாக நிகழும். நிரப்பு நிகழ்வுகள் 2 நிகழ்வுகள் ஆகும். அதாவது ஒரு நிகழ்வு நிகழாமல் இருந்தால் மற்றொன்று மட்டுமே நிகழும். பி அடைப்புக்குறிக்குள் ஏ கூட்டல் பி அடைப்புக்குறிக்குள் ஏ பார் ஈடு 1. ஒரு நிகழ்வின் நிகழ்வு மற்றொன்றின் நிகழ்வை பாதிக்கவில்லை என்றால் இரண்டு நிகழ்வுகள் சுயாதீனமாக கருதப்படுகின்றன. ஒரு நிகழ்வின் நிகழ்வு மற்ற நிகழ்வின் நிகழ்வை பாதித்தால் இரண்டு நிகழ்வுகள் சார்ந்ததாக கருதப்படுகிறது.